நீராட போதுவி போதுமினோ நேரிழையீர் ஸ்மீர் மல்குமாய் பாடி ஸ்மீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வே கொடுந்தோடிட கோபம் யசோதை சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தா நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவா நாராயணனே நமக்கே பறை தருவா பாரோர் புகழ படிந்தேதோரெம்பாவா விஜயலட்சுமி, நேற்று இங்க ஒரு சிவன் முற்றோதலுக்கு போயிருந்தேன். அங்கே திருவெம்பாவை அப்புறம் பாடலாம், முதல்ல திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க முதல் 10 நாள் அப்படின்னு சொன்னேன். அதுபடி நீங்க திருப்பள்ளி எழுச்சி 1 அந்த 9, 10 முடிச்சுட்டு அப்புறம் திருவெம்பாவை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வீடியோல தான் இருக்கேன். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம். சேற்றிதழ் கமலங்கண் வளரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒரு 2 வரி தான் இருக்கு மீனிங், அதை படிச்சுக்கிறேன். என் உயிர்க்கு உயிரே உனக்கு வணக்கம். பொழுது விடிந்தது, உன் பாத கமலங்களுக்கு ஒத்த மலர் தூவுகிறேன். அருளுக்கு அறிகுறியாக உன் முகவிலாசம் புன்னகை பூக்கிறது. அதற்கு வசப்பட்டு உன்னை விழுந்துகிறோம். காளை கொடியை நீ தூக்கி பிடித்துள்ளாய். நீ என்னை உடையவன், துயிலெழுந்திருப்பாயாக. திருச்சிற்றம்பலம். பிரதிபா வரல, நானே பாடுறேன். நாளிலிருந்து வேற நீங்க பாருங்க. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் சந்ததே.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே. இதை இந்த ஒரு மாசத்துல மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுவோம் எல்லோருமே. அடுத்தது நம்ம அபிராமி அந்தாதி. யாரு? ஜெயன் ஸ்ரீதரனா? சிவகாம சுந்தரி அம்பத்தூர் இருக்கிறா? என்ன மாதிரி இல்லையா? வேற யாராவது பாடுங்க. பின்ன பவானி. நமஸ்காரம் ஜி, இருக்கேன் ஜி. ஆமா, பாடுங்க. நமஸ்காரம் ஜி. பவானிங்கிற பேர்ல இருக்கா? ஆமா. ஓ, அப்படியா? சோ எல்லாருக்கும் அபிராமி அந்தாதியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதோட கதை, எதனால சுவாமி எழுதுறார் அப்படிங்கறது, குரு எப்படி எழுதுறாருங்க தெரியும். ஆரம்பிப்போம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் பண்ணிக்கோங்க. வீடியோ இல்ல வீடியோ இருக்கு, இருக்கட்டும். மற்ற எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. சரி வீடியோ இருக்கே. ஓகே. தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற ஷீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படிங்கிறார். கொன்றை மாலையும் செண்பக மாலையும் அணிந்திருக்கும் ஈஸ்வரனின் அவருடைய இடபாகத்து அமைந்து இருக்கும் உமாவின் மைந்தனே, மேகம் போல கருநிற மேனியை உடைய கணபதியே, ஏழுலகையும் பெற்ற என் அபிராமி அம்பாளின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இந்த அபிராமி அந்தாதியானது எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே இருக்க அருள் புரிவாயாக அப்படின்னு முதல்ல கணபதியை துதிச்சு ஆரம்பிக்கிறார் அபிராம பட்டர். அடுத்த முதல் ஸ்லோகம், முதல்ல காப்பு சொல்லிட்டோம். அடுத்த ஸ்லோகம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை, துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே அப்படிங்கிறார். அம்பாளுடைய உச்சி திலகமானது செங்கதிர், காத்தால உதிக்கிற செங்கதிரோட சூரிய பகவானுடைய செங்கதிர், அதையே அந்த கலரை திலகமாக அவ வச்சுருக்காளாம். உத்யத்பானு சஹஸ்ராபான லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வருது. உதிக்கின்ற செங்கதிர், அந்த சூரியனோட கதிர்கள் அதையே தன் உச்சி திலகமாக அணிந்திருப்பவள் அவள். அவ பேர்ல உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், அவ பேர்ல அவ்வளோ அன்பும் நேசமும் உடையவர்கள் அவளை உயர்ந்த மாணிக்கம் போல நினைச்சு அவள் அவ்வளோ ஆசை வச்சிருக்காளாம் அவ மேல. மாதுளம் போது மலர்க்கமலை, மாதுளை பூ போன்ற அழகிய தாமரையில் வீற்றிருக்கும் திருமகள் துதிக்கின்ற அவ என்ன மின்கொடி, மின்னல் போன்ற காட்சி தரும் மின்கொடி போன்றவளாம் அவள். மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. குங்கும சிந்தூர நிறத்தினல் இல்லையா, சிந்தூராருண விக்கிரகாம்னு வருது இல்லையா, சிந்தூரமான குங்குமத்தை ஒத்த நிறத்தை மேனி உடையவள் என் அபிராமியானவள். அவளே என்னுடைய விழியின் துணையாக என்னைக்கும் வரட்டும், அவளே என் கூடவே என்னைக்கும் என் விழிக்கு துணையாக, என்னோட விஷனுக்கு எல்லாத்துக்கும் துணையாக அவளே வரட்டும் அப்படின்னு முதல்ல அவளை நமஸ்காரம் பண்ணிக்கிறார் அபிராமபட்டர். இரண்டாவது ஸ்லோகம். துணையும் தொழு தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூங் கடையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. எல்லாருக்குமே புரியும். துணையும் அவதான் எனக்கு எப்போதும் துணையாக நிற்பவள். தொழும் தெய்வம், வணங்குகின்ற தெய்வமும் அவளே, பெற்ற தாயும் அவளே, தொழு தெய்வமும் பெற்ற தாயும் அவளே, சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். ஸ்ருதிகள் அப்படிங்கிறது வேதம். வேதம் என்னும் மரத்தோட இலைகளாக கொழுந்தாக பதிகொண்ட வேரும், கீழே ஆழமாக செல்லும் வேறாகவும் அவளே இருக்கிறாள் அப்படிங்கிறார். பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும், மென்மையான 5 பூக்களை தன் அழகான தன் மென்மையான கரங்களில் 5 பூக்களை கையில ஏந்தின்னு இருக்கா அவ. மலர்பூங்கடையை வச்சுருக்கா. கருப்பு சிலையும், கரும்ப கையில வச்சுருக்கா. மென் பாசாங்குஷமும், மீதி 2 கைகள்ல அங்குஷமும் பாசமும் வச்சுருக்கா.
ஆகி வச்சுருக்கிற கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. கையில வச்சுருக்கிற திரிபுர சுந்தரி ஆனவளை எப்பொழுதும் நம்ம அறிஞ்சே ஆவது அறிந்தனமே. அவள் இப்படி வச்சிருக்கிறத நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. திரிபுர சுந்தரி ஆனவள் அம்பாளுடைய வடிவத்துல 4 கரங்களையும் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அம்பாளை பத்தின உருவ டிஸ்கிரிப்ஷன் முதல்ல எப்படி இருக்கா அம்பாள் அப்படிங்கிறத, திரிபுர சுந்தரியானவள் எப்படி இருக்காங்கிறத சொல்றாருங்க. அடுத்தது, அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகற்கு உறவாய மனிதரையே. மாதா, அறிந்தேன் நான் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன். எல்லைகளற்ற வேதத்தை யாராலையும் கற்க முடியாது, யாராலும் அறிய முடியாது. ஆனா அந்த வேதத்தோட சாரம், அதோட உட்பொருள் ஆகிய உன்னை நான் அறிந்தேன், உன் அருளால் நான் உன்னை அறிஞ்சேன் அப்படிங்கிறார். அறிந்து கொண்டு செறிந்தேன், அதை அறிஞ்சு என்ன, உன் ஒரு திருவடி தாமரையே நான் விழுந்தேன், உன்கிட்டே நான் விழுந்திருக்கேன், உனது திருவடிக்கே நான் விழுந்திருக்கேன். திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகற்கு உறவாய மனிதரையே. மாதா, நான் பிரிஞ்சுட்டேன், யாரோட நான் சேர்றதில்ல. உன் பெருமை எண்ணாத மனதை உடைய மனிதர்கள் இருக்காளே, அவாகிட்ட இருந்து நான் பிரிஞ்சுட்டேம்மா. மறிந்தே விழும் நரகற்கு உறவாய மனிதரை. அவ எல்லாரும் எப்படி அப்படின்னா, உன்னை அறியாததுனால, உன் பேரை ஆசை வைக்காததுனால, உன்னை புரிஞ்சுக்காததுனால அவள நரகத்துக்கு செல்றதுக்கு உரியவா. உன் பெருமை புரியாததுனால அவளை நான் விட்டு ஒழிச்சுட்டேன்மா, அவளை நான் கவனிக்கவே இல்லை, இனிமே அவளை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு அழகா 3 ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். நம்ம 100 ஸ்லோகம் முடிக்கணும். அதுக்காக 3, ஒரு நாளைக்கு 3 அல்லது சில நாள்ல 4, நாளைக்கு 6. எல்லா விஷயத்துலையுமே அவரவர் பேரை அந்த சம்மந்தப்பட்டவர் எனக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும்னு விருப்பம்தான். ஆனால் டைம் விஷயம். சிவகாமசுந்தரி நிறைய இந்த இதில் அபிராமி அந்தாதி பற்றி நான் 2 வருஷமாக கேட்குறேன். அதனால் அவங்க பொறுப்பு நம்பர்லாம் அந்த இதில் இருக்குது, குரூப்பில் இருக்குது. 3 ஸ்லோகம் படிக்கணும். அர்த்தம் என்ன இவர் சொல்லட்டும், நாமே நம்மக்கிட்ட சரியாக ஓரளவுக்கு கிடைச்சா ஷார்ட்டாக அர்த்தமும் சொல்லணும். சரி, அடுத்தது தேவாரம். இவங்களும் ஒரு விசேஷமான பெண்மணி, வள்ளி ஆத்தாள். இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு, கிராமத்தில் 8-10 கிலோமீட்டர் தள்ளி. அந்த கோவில்லையே இருக்கிறாங்க இவங்க. குடும்பம் இருக்குது உடுமலைப்பேட்டையில். நல்ல வளமான குடும்பம், நிலம் இருக்குது, பசு இருக்குது. எந்த சண்டையும் இல்லை குடும்பத்தோடு, மதபேதம் கருத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சாரமாக அவங்களுடைய அனுமதியோட இந்த மாதிரி இந்த கோவில்லையே இருந்து தேவாரம், திருவாசகம் அதுக்கே தன்னுடைய நேரத்தை கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் இழுப்பு பிரச்சனை இருக்குது, இருந்தால் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு. அவங்க தேவாரம், ஒரு தேவாரம் பாடம். ஓம் சிவாய நம. சிவசிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆச்சியூர்புதூர்ல இருந்து வள்ளியாத்தாள். வீடியோ ஆன் பண்ணிருங்கம்மா. வீடியோ ஆனா இருக்கே. ஸ்ரீமதி சரி. சைவம் தலைக்க வந்த நூல்கள் 12 திருமுறைகளாகும். 12 திருமுறைகளிலே 7 திருமுறைகள் மட்டுமே தேவாரம் எனப்படும். அதுவே மூவர் தேவாரம் எனப்படும். முறையே திருஞான சம்பந்தர் அருளி செய்தது முதல் 3 திருமுறைகள், திருநாவுக்கரசர் அருளி செய்தது 4, 5, 6ஆம் திருமுறைகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது 7ஆம் திருமுறை ஆகும். இந்த 3 திருமுறைகளிலே 8000 பாடல்கள் இருக்கிறது. சிவபெருமான் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து வளர்த்த சிறப்புடையது நம் தமிழ். இதை இசைத்தமிழால் ஈசனை போற்றி பாடி அருளியிருக்கிறார்கள். இப்பாடல்கள் அரவம் தீண்டி இறந்த பாலகனை எழுப்பியும், எலும்பினை பெண்ணாக்கியும், கல்லை தெப்பமாக்கியும், முதலை உண்ட பாலனை உயிர்ப்பித்தும், வெப்புநோய் தீர்த்தும், ஊமை பெண்ணை பேச வைத்தும், வேண்டிய அளவு பொன்னும் மணியும் பொருளும் அளிக்கும் அற்புத பதிகங்களாக இருக்கிறது. இதுல இன்னைக்கு திருஞான சம்பந்தர்
சுவாமிகள் பாடின அருளிய முதல் பாடல் நான் பாட போறேன். குருவாழ்க குருவே துணை. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் ஜீவனன்றே. அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஜெயந்தி திருப்புகழ். ஜெயந்தி ஜானகிராமன். ஓகே. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமோகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடித்தேகும் மத்தமும் வதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மடையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படு விரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை நலம் அச்சது படி செய்த அதிதீரா பத்துயரது போடு சுப்பிரமணி பாடும் அப்புன மதனிடை இவமாகி அப்புற மகளுடன் அத்திரு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே. ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்ம தேவி சப்தசதி அப்படின்னு இருக்கு. 13 அத்தியாயங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி அது. சண்டி, காளி, துர்க்கை அந்த வழிபாட்டு, அந்த சண்டிகா யாகம் யஜ்யம் ரொம்ப விசேஷமான ஒரு யாகம். அதில் ஒரு பகுதி 6வது அத்தியாயத்தில் ஒரு 22 ஸ்லோகங்களுக்கு வெறும் ஒரு வரி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. அதை நமக்கு நம்ம கீதையில் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லோருமே கீதையில் இருக்கும். அதே கருத்து அதுலேயும் சொல்லப்படுறது. நம்ம கொஞ்சம் விளக்கி அவர் அந்த முதல் ஸ்லோகத்தை நீ பாடுவார். ஸ்ரீதரன். நமஸ்காரம் இருக்கேன். நமஸ்காரம். நம்ம விபூதி யோகத்துல வரும்போது யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவான்னு சொல்லும்போது எங்கெல்லாம் சிறப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு பாரு அப்படின்ற நம்ம கீதையில இருந்து பாக்குற மாதிரி இங்க தேவி மகாத்மியத்துல இந்த இடத்துல தேவி எந்தெந்த ரூபத்துல எல்லாம் இருக்கா. நம்ம தேவார திருவாசகங்கள்ல புல்லாய் பூழாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் வர்றது போல இங்க குணங்களாக எப்படி தேவி எல்லாத்துலயும் பரவி இருக்கலாம், ஆம்னி பிரசன்ஸா இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வர ஸ்லோகங்கள்ல முதல்ல யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படிங்கிற ஸ்லோகம். விஷ்ணு மாயையா எப்படி தேவி இருக்கா,
விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்றத வந்து அஞ்ஞான போர்வை, ஞானம் எனக்கு இன்னும் வர்றதுக்கு இல்லாம மூடி இருக்கிற நிலை, ஞானம் மூடி இருக்கிற நிலை, அஞ்ஞானம் இருள் இருக்கிற நிலையில அதுவாகும் எல்லாம் எப்பவுமே மிக ஆழ்வார் நாயன்மாராதிகள் சொல்லும் போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் இவன் சிவனாவே உள்ளதும் அல்லதும் உருவானதும் அருவானதும் அப்படின்னு சொல்லும் போது சோ அஞ்ஞான போர்வையாயும் தேவி இருக்கியா, அப்பேற்பட்ட தேவிக்கு நாம தலைவணங்கி நமஸ்காரம் பண்ணுவோம். அவளுடைய அருளாலதான் நம்ம அவளையும் வணங்க முடியும். அந்த அஞ்ஞானை போர்வையை விளக்கிறதுக்கு அவளுடைய அருள் வேணும், அதற்காக அவளை வணங்குவோம் அப்படிங்கிற பொருள்ல வைக்கணும். இன்னொரு தடவை அந்த ஸ்லோகத்தை யா தேவி சர்வ பூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. நம்ம பொதுவா வாங்க அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ரொம்ப விசேஷமானவர் வந்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு சொல்றோம். ஒரு ராமநாமம் 1000 நாமங்களுக்கு சமம்னு சொல்றோம். ஆனா நமக்கு அது திருப்தி ஏற்படுறதில்லை. அதை 3 தடவை சொல்றோம். அந்த ராமநாம அவரே சொல்றார் ஒரு நாமம் சொன்னா போதும், ஆனா அதை 3 தடவை சொல்றோம். ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு. அந்த மாதிரி இங்க நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ 3 தடவை அவளுக்கு நமஸ்காரங்கள், அவளுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது பஜனையா? பஜனை ராது. நீங்க எல்லோருமே அவரவர் துறையில அந்த அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு பேரை கொடுத்துருங்க. இன்னைக்கு மத்தியானம் சாயங்காலம் நம்ம நாளை யாராரு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வசதியா இருக்கும். நீங்க பொறுப்பாளர்களும் எல்லாம் எனக்கு அந்த பெயர்களை அனுப்பி வச்சிருங்க. குரூப்ல போட வேண்டாம். குரூப்ல கடைசியா அந்த லிங்க் தான் இருக்கணும். அப்படிதான் எல்லாரும் தேடாம லிங்க்ல வர முடியும். அதை தாண்டி செய்திகள் போய் பெருசா போட வேண்டாம். சரி, ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன, ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகரா, ஸ்ரீ கணேசாச்சரணம். நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே, நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமன பிரணவ ரூபனே ஜெய, நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமன பிரணவ ரூபனே ஜெய, ஸ்ரீ கணேசா சரணம். பாதம் நம்பும் ராமதாசனே முங்கதனே, பாதம் நம்பும் ராமதாசனே வரதனே, பாதம் நம்பும் ராமதாசனே வரதனே, மோதக பிரியனே கௌரி சுதனே, பாதம் நம்பும் ராமதாசனே வரதனே, மோதக பிரியனே கௌரி சுதனே, ஆதிதேவனே உனதினருள் இல்லையில், ஆதிதேவனே உனதினருள் இல்லை வேடனும் மாறும்
தொழில் உண்டோ அதிதேவனே உனதினருள் இல்லையே வேடனும் மாலும் தொழில் உண்டோ ஸ்ரீ கணேசா சரணோ கஜானன தேவ முனிவர் பணியோ தயாகரா ஸ்ரீ கணேசா சரணோ. ஒரு சின்ன ஒரு இது தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையினால சரணம் அப்படின்னு சொன்னா காலு, அவருடைய பாதங்கள். சரணம் அப்படின்னா சரணடைதல், சரண்டர். அதனால அந்த உச்சரிப்பு இந்த மாதிரி நிறைய பாட்டுல வரும். அது சரணம் சரணம் அந்த உச்சரிப்பு பழகணும். சரி, நம்ம இங்க ஒரு கதை சொல்லணும். நிறைய பேர் இருக்கிற போன வருஷம் சாருகேசி கூட கதைகள் சொன்னாங்க. இந்த சந்தியா ஆஸ்திரேலியாவில் அவங்க பொறுப்பு, நம்ம கதை சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு பேரை சொல்லணும். ஒரு 3, 4, 5 நிமிஷம் மேக்சிமம் நம்ம முடிக்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த டைம் ஒத்து வராது. அவங்க மத்தியானம் 12 மணி அங்கே இருந்தால் கூட ஒத்து ஆஃபீஸ்லேருந்தே கதை சொல்ல போகிறாங்க. வாங்க. நமஸ்காரம். 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 ஸோ சரி, நான் நமக்கு 5 நிமிஷம் இருக்குன்றதுனால சுருக்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு சொல்லணும்னு தோணின கதை பாகவத்ல இருந்து தான். தசமஸ்கந்தத்துல உத்தவரோட கிருஷ்ணலீல ஒண்ணு. அதாவது கிருஷ்ணர் நமக்கு பேக்ரவுண்டு கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கிறது தான். விரஜபூமியிலேருந்து கிருஷ்ணர் கம்சவதத்துக்காக கிளம்பி போகும்போது கோபிகாஸ்திரிகள்லாம் ரொம்ப வருத்தப்படும் போது அவர் என் பின்னாடி வராதிங்கோ, இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஸோ அவரோட ஞாபகத்துல கோபிகாஸ்திரிலாம் விரகத்துல இருக்கா. பல வருஷங்கள் கழிச்சு கிருஷ்ணர் உத்தவர், தன்னோட ரொம்ப ஆத்ம மித்திரம் அப்படின்னு கூடிய உத்தவர்கிட்ட நீ அங்க விரஜபூமிக்கு போய் அந்த அந்த என்னோட அந்த கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறார். அது ஒரு லீலை. உத்தவர் படிச்சவர், வேத அத்தியாயம் எல்லாம் ஆயிருக்கு, வேத பாடசாலையில படிச்சவர். அவரு நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம இமேஜின் பண்ணிப்போமே, அவரோட ஜர்னி டைம்ல யோசிச்சிருப்பார், வாழ்லாம் படிக்காதவா கோபிகாஸ்திரிகள், இவாளுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்ல போறோம், ஞான வைராகியம் எல்லாம் சொல்லி தரணும், மோட்ச மார்க்கத்துக்கு அவளை ரெடி பண்ணோம்னு என்னவோ சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா. அது எனக்கு நான் ரசிச்ச பாவத்துல நான் சொல்றேன், அத கொஞ்சம் ஏத்துக்கோங்க. அவர் அங்கேருந்து வராரு. அவர் பிரஜபூமிக்கு இவெல்லாம் எழுதிட்டு போறேன்னு இருக்க போறான்னு பார்த்தா அவெல்லாம் அவ அதரம் மதுரம்ங்கிறா, வதனம் மதுரம்ங்கிறா. அவருக்கு கிருஷ்ணரோட பாதம் இப்படி புஷ்பமாட்டம் இருக்குன்றா, வாய் பவழமாட்டம் இருக்குன்றா. அவ அப்படி ஒரு மாதிரி ஒரு உன்மத்தத்துல அவ பாட்டு சொல்லிட்டு இருக்கா. அவர் இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு. ஒருத்தர் கிருஷ்ணராட்டம் நடந்து காட்டுறா, ஒருத்தர் அவராட்டம் ஃப்ளூட் வச்சுட்டு காட்டுறா. ஒருத்தி அவர் இப்படி பண்ணுவாரு, ஞாபகம் இருக்கா, இப்படி பண்ணுவாரு, இப்படி கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதையெல்லாம் அவ ஒருத்தரோட ஒருத்தர் பண்ணி பண்ணி காமிச்சுண்டு ரசிச்சுண்டு ஒரு மாதிரி ஒரு 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 எக்ஸ்டசில இருக்கா அவளாம். அப்ப இவருக்கு இது விரகம் தானே, இவ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவர் அந்த உத்தவர் அவளை பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிறார். அவர் அவளுக்கெல்லாம் வருத்தம், கிருஷ்ணரோட பிரிஞ்சு இவ்வளவு வருத்தத்துல இருப்பா, இவளுக்கு அந்த வருத்தம் எல்லாம் போனோம்னா வைராக்கியம் வேணும், சொல்லித்தரணும், ஞானம் சொல்லி தரணும்னா அவளுக்கு அதெல்லாம் வேண்டாம். வைராகியம் வேண்டாம், ஞானம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா அவ கம்ப்ளீட் அந்த கிருஷ்ண பிரேமையில கலந்து கரைஞ்சு போயிட்டா. இப்போ ஒரு ஞான மார்க்கத்துல இந்த ஞான வைராகியத்துக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா ஈகோ டிசல்யூஷன் அப்படின்னு சொல்றதுதான். ஈகோ காணாம போயிடும். அப்ப நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இவளுக்கு ஈகோ கம்ப்ளீட்டா கரைஞ்சு போய் அந்த ஈகோ இருக்க வேண்டிய இடத்துல கம்ப்ளீட்டா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேம, கிருஷ்ணர் மேல அவளுக்கு இருக்கிற அதீத பிரேம அவளை ஆட்கொண்டு அவளே அங்க இல்ல. அப்போ அந்த கோபிகாஸ்திரிக்கு அவளே அவ அங்க இல்லைன்னா அவளுக்கு எதுல இருந்து மோட்சம்? மோட்சம் யாருக்கு வேணும்? நான் ஒத்தி இருக்கேன்,
நான் வந்து பந்தனத்துல இருக்கேன் அப்படின்னு தோணினாதான் மோட்சம் வேணும்னு தோணும். அவளுக்கு அப்படி நான் ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. அவளாம் கிருஷ்ணரோட விரகத்துல கிருஷ்ணரா நினைச்சு நினைச்சு கிருஷ்ணராவே மாறிட்டா. சோ ஒரு மோட்சம் வேணும், ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சத்கதி வேணும்னா தபஸ் வேணும், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அவளுக்கு வந்து அந்த விரகம் தான் அவளோட தபஸ். விரகத்தினால பிரேம உண்டாகி அந்த பிரேமையில அவ கம்ப்ளீட்டா கலந்துடுறா. அதை பார்த்து நெகிழ்ந்து போன உத்தவருக்கு வந்து கடைசியில இது என்னன்னா, உத்தவருக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக கிருஷ்ணர் அமைச்சிருக்கிறது தான் அவருக்கே தெரிய வருது. ஓஹோ, பிரேமை இல்லாத ஞானம் வந்து ஹாலோ, லைஃப்லெஸ். ஆனா பிரேம அகைத்துகி பக்தி, இந்த மாதிரி பக்தி இருக்கவாளுக்கு வந்து ஞானத்துக்கு ஒரு ரோலே இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த பகவத் பிராப்தி அடைஞ்சுட்டா. அவளுக்கு ஈகோ இல்லாம போய் பகவான் மட்டுமே அவளுக்குள்ள ஆட்கொண்டு இருக்காருன்றதுனால இது எவ்வளவு சரளமான சகஜமான ஆனா உன்னத நிலையில இவ இருக்கா அப்படின்ட்டு உத்தவர் கடைசியில அவர் விஷ் பண்றார். நான் வந்து அடுத்த ஜென்மம் எனக்கு கொண்டு இருந்தா அந்த விரஜபூமியில புல்லாவது முளைக்க மாட்டேனா, இவாளோட இந்த கோபிகா ஸ்திரீகளோட கால் தூசி பட்டு எனக்கு எமான்சிபேஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் விஷ் பண்றதா வந்து அந்த கதை முடியறது. அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கிறேன். அது என்னன்னா, விரகம் அப்படிங்கறத பத்தி நம்ம விசாரம் பண்ணிக்கலாம். யாரு கூட இருக்காளோ அவளுக்கு அவ்வளவா மதிப்பு கிடையாது. அவ இல்லாம கண்ணுக்கு தெரியாம போயிட்டான்னா அவளை மறக்கவே மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை வந்து அந்த கோபிகா ஸ்திரீகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவளுக்கு அதுல முக்தியே கிடைச்சு விடுறது அப்படிங்கிறது தாத்பரியம். நமஸ்காரம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன் கரணே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன் கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அந்த அம்மா சந்தியா சொன்னது பாரு, பஜ கோவிந்தம் அழகா பாடிக்க. நம்ம அதிசயம் கோவிந்தனை பஜனை செய். பஜனை செய்யினா நம்ம நம்ம அதே சொல்லலை. பஜனை பஜிக்கிறானோ அப்படின்னு கீதையில் அடிக்கடி சொல்றான். அப்படியே அவர்ல லயித்து விடுவது, தன்னை இழந்து விடுவது, தன்னை இழந்து அவரில் லயித்து விடுவது. அதற்கு இந்த கீர்த்தனை பஜனைங்கிறது உதவி செய்யணும். அந்த மாதிரி பஜனை பஜ கோவிந்தம். அதுல கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் படிக்கிறோம், அந்த புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணினோம், இந்த கிளாஸுக்கு போகணும், இந்த உச்சரிப்பு சரியானு பார்க்கல, அந்த ராகம் சரியா இல்லை, பாடக்கு தெரியல, அப்படி இப்படின்னு இந்த கிராமர், இந்த வெளி விஷயத்திலேயே நம்ம சிக்கிடும். அதெல்லாம் மரண காலத்துல நமக்கு பயன்படாது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த ஞானம் அப்படின்னு பேர்ல, ஞானம் வேற, ஞானம்ங்கிற பேர்ல நம்ம எதெல்லாம் சேகரிக்கிறோமோ அதெல்லாம் கடைசி காலத்துல நமக்கு பயன்படாது. அது வந்து ஏற்றுச் சுரைக்காய் சுவைக்கு உதவுமோ அப்படின்னு சொல்ற மாதிரி படிப்பு புஸ்தகங்கள், இந்த ஞாபக சக்தி, 1000 விஷயம் தெரியும், 10,000 இது செய்திருக்கோம், 10,000 தடவை படிச்சிருக்கிறோம். அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு அக்கௌண்டன்ட்டு நான் ஒரு கீதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டபோது அடுக்கி வச்சிருக்காரு நிறைய வகையான கீதை புக்கு, சீரியல்லாம். அப்படியே புஸ்தகத்தை பரட்டி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து நான் ஒரு 1000 தடவை படிச்சிருப்பேன். எல்லாம் படிச்சு இதெல்லாம் அங்கே வாங்கினேன், இந்த சீடி இங்கே வாங்கினேன், இந்த புக்கு இதில் வரவழைச்சேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் கருத்து நான் அங்கே தங்கி இந்த 10 நாளில் அதில் நான் கற்ற ஒரு கருத்து அவர் வாயிலிருந்து வரல. ஸோ இதெல்லாம் ஏற்றுச் சுரைக்காய். இந்த ஏற்றுச் சுரைக்காய் கடைசி காலத்தில், அந்த அந்திம காலம்னு சொல்கிறார் 8வது அத்தியாயத்தில், அந்த காலை அதில் இது பயன்படாது.
அப்படின்னு சொல்ற அந்த கதை ரொம்ப அழகா அந்த அம்மா சொன்னது. ஸோ நம்ம அடுத்தது ஸ்ரீராம், சிங்கப்பூர் ஸ்ரீராம். தெய்வத்தின் குரல்ல இதே மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப தீவிரமா நிறைய விஷயம் படிச்சிருக்காரு. அடிக்கடி தெய்வத்தின் குரல் கோட் பண்ணுவார். ஸோ அவர் வேற புஸ்தகம் கூட எடுக்கலாம். இந்த நம்ம கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், எனக்கு இது தோணித்ததுன்னா நான் சொன்னேன். அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீராம் அதுக்கு பொறுப்பு. இந்த ஒரு பேசேஜ் 2 பேசேஜ் படிப்பாரு. ஸ்ரீராம். நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவா சரணம். உங்களை தேடுறதுதான் ப்ராப்ளமா இருது எனக்கு, ஹைலைட் பண்றதுக்கு. கேட்கறது இல்லையா? கேட்கறது. இன்னைக்கு நம்ம தெய்வத்தின் குரல் முதல் பகுதியிலிருந்து, இது முதல் நாளா இருக்கிறதுனால விநாயகர் பற்றி ஆரம்பிக்கிறோம். முதல் பிள்ளை இவர், குழந்தை சுவாமி. ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர். பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் முதல். பிரணவத்திலிருந்துதான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின. அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே பிள்ளையார். அவரது ஆணை முகம், வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவத்தின் வடிவமாகவே தோன்றும். குழந்தையாக இருந்து கொண்டே ஆதி முதலின் தோற்றமாக இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பக்தர்களை ஒரேடியாக கை தூக்கி உயர்த்தி விடுவதிலும் முதல்வராக இருக்கிறார். ஔவை பாட்டி ஒருத்தியின் உதாரணமே போதும். ஔவையார் பெரிய கணபதி உபாசகி. பிரணவஸ்வரூபியான விநாயகரை புருவ மத்தியில் தியானித்து கொண்டு ஔவையார் யோக சாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறாள். அதை பாராயணம் செய்தால் பரம ஞானம் உண்டாகும். இந்த ஔவையாரை பற்றி ஒரு கதை உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் ஔவையும் உடன் அழைத்து போக எண்ணினார்கள். அப்போது ஔவை விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாள். சீக்கிரம் பூஜையை முடித்து தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியையும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தி அழைத்தார்கள். அவளோ, நீங்கள் போகிறபடி போங்கள், உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன். விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள். அவர்கள் அப்படியே கிளம்பி விட்டார்கள். ஔவை சாங்கோபாங்கமாக பூஜை செய்து முடித்தாள். முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே தம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்து விட்டார். அவளுக்கு பிற்பாடுதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள். இப்படி சொல்லி போற மகப்பெரியவா. அப்படிப்பட்ட பெரிய அனுகிரகத்தை அனாயாசமாக செய்யக்கூடிய விக்னேஸ்வர சுவாமியை நம்ம பிரார்த்திச்சுட்டு இந்த மார்கழி உபாசனையை தொடங்குறோம். பெரியவா சரண். பகவத்கீதை. உமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவத்கீதை, கீதைனாலே சங்கீதம், பாடல். இது நம்ம கிருஷ்ணர் அவர் பகவான் இது மூலமாக பாடப்பட்ட பாடல்கள். அது அருமையான இது. ஒவ்வொரு ஸ்லோகமும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதுல இருந்தாலும் ஒரு மாசம் 29 நாளைக்கு முக்கியமான சில ஸ்லோகங்களை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இன்னியோட ஸ்லோகா அத்தியாயம் 2, ஸ்லோகா நம்பர் 48. ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்தः குரு கர்மாணி சங்கன் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்தः குரு கர்மாணி அப்படின்னா தனஞ்சய்க்கு அட்ரஸ் பண்றவர் கிருஷ்ணர் சொல்றார், நீ எந்த செயல்கள் பண்ணினாலும் யோக நிலையில இருந்து செய், கர்மங்களை செய் அப்படின்னு சொல்றார்.
சங்கன் சங்கன் தெக்துவா, சங்கன்கிறது பற்றுதல், தெக்துவானா அதை துறந்து விடு. சங்கன் தெக்துவா, எந்த கர்மங்களை செய்தாலும் அந்த கர்மங்களில் பற்றுதல் இல்லாம அதை துறந்து விட்டு காரியங்களை செய். சித்திய சித்தியோ, எந்த கர்மங்கள் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும், அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அது நம்மளுக்கு கைகூடி வரலாம், கைகூடாம வரலாம், ஃபேவரபிளா இருக்கும் நம்மளுக்கு அந்த பலன், ஃபேவரபிளா இல்லாம இருக்கணும், ஃபெயில்யூர் ஆகலாம், இல்லைன்னா சக்சஸ் ஆகலாம். அதனால அந்த பலனை எதிர்பார்க்காம நீ சமநிலை, சித்திய சித்தியோ, அதனால எதுவா இருந்தாலும் கூடினாலும் சரி, சக்சஸா இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் நீ நம்மளுக்கு அது எதுவா ஃபேவரபிளா இருந்தாலும் அதை நீ சமோபூத்வா இந்த அந்த சமநிலையில இருந்து அது சமமாக அந்த ரிசல்ட் மையமா வச்சுக்காம நீ உன் கர்மங்களை ஸ்ரத்தையா ஃபுல் ஃபோக்கஸோட யோக நிலையில இருந்து அத நீ கர்மங்களை செய். சித்திய சித்தியோ சமோபூத்வா, எந்த ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சமநிலையிலே, அந்த சமோபூத்வானாக்க உன் செயல்களை நிலைத்து அதுல அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல அதோட ரிசல்ட் இது இல்லாம, அதோட அட்டாச்மெண்ட் இல்லாம அதை செய். யோக நிலைனா சமத்துவம் யோக உச்சியத்தை. இந்த சமத்துவம் யோக உச்சியத்தைனா இந்த சமமான உன்னோட பாவம், அது ஒரு பாவம். சமத்துவம் இந்த காரியம் செய்யற அந்த சமயத்துல உன்னோட சமத்துவம் யோக உச்சியத்தைனா இந்த காரியம் செய்யற சமயத்துல உன்னோட பாவம் சமத்துவமா இருக்கணும். அது எதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நம்ம ஏதோ ரெண்டு இது சூஸ் பண்ண சொன்னோம்னா ஈஸியா ஒண்ணு எடுத்துக்கலாம். ரெண்டும் சமமா இருக்கணும், எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறது இது பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால்தான் இதுல அட்டாச்மெண்ட் அதுல துறக்கணும்னு சொல்றாரு. இது எங்க நீ சமத்துவம் யோக உச்சியத்தைனாக்க அந்த சமத்துவ நிலை, அந்த பாவத்தோட நீ எந்த காரியம் பண்ணினாலும் அதுதான் நம்ம யோகம் அப்படின்னு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றார் அவர். அதனால எந்த கர்மமும் பற்றுதல் இல்லாம பண்ணினாக்க அத கர்ம யோகம் என்று சொல்லலாம். இதுதான் கிருஷ்ணர் சொல்றது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருப்பி அந்த ஸ்லோகத்தை ஒரு டைம் சொல்றேன். யோகஸ்த குரு கர்மாணி சங்கன் த்யக்த்வா தனஞ்சய, தனஞ்சயனா அர்ஜுனா, சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்வை யோக உச்சியதே. உச்சியத்தைனா கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சரி, அடுத்து ராமநாம ஜபம் இல்லையா? நாம ஜபம். முருகேசன் இவர் விவசாயி. அங்க ஒரு சின்ன ராமர் கோவில், சின்ன பெருசெல்லாம் கிடையாது, அழகான கோவில் வச்சிருக்காரு அந்த விவசாய பூமியிலேயே. தினம் அங்க போய் விளக்கேற்றி அங்க போய் உட்கார ரொம்ப அந்த இதுல ஒரு ஸ்ரத்தை, தொடர்ச்சி. பல வருஷங்களா ஃபார்மலா அதுக்காக தீட்சை எடுத்தாரா அதெல்லாம் இல்லை. ஆனா அந்த இடமே ஒரு அழகான ஒரு இடமாயி அங்க 2 பாம்பு இருக்கு. நான் கூட ஒரு தடவை பார்த்துருக்கேன் இந்த பாம்பை. அது பாட்டுக்கு இருக்கு. இவர் போகும்போது இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லுவார். அதை பற்றிய பயம் இல்லை, அது நமக்கு தொந்தரவு பண்றது இல்லை. அவர் அந்த தொடர்ந்து பல வருஷங்களா நானும் பார்க்குறேன். பொருளாதார ரீதியாக பல கஷ்டங்கள் சவால்கள் வரும்போது இந்த விஷயம் அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கார். அதனால இந்த ஜபம், நாம ஜபம்ங்கிறத அவர் தொடக்கி வைக்கிறார். நீங்களும் யாரெல்லாம் வெவ்வேறு நாமங்கள் மந்திரங்கள் நாம ஜபம் பண்ற பழக்கம் இருந்தால், அப்பப்போவாவது அட்லீஸ்ட் அந்த மந்திரத்தை சொல்ற பழக்கம் இருந்தால் அவர்கள்லாம் பேரை கொடுத்து இந்த கடைசி இந்த நிகழ்ச்சியில நம்ம பேர் கொடுக்கலாம். முருகேஷ் கிட்ட. முருகேஷ், முருகேசன் வரலையா? என்னாச்சுன்னா சரி, ஒரு 21 தடவை ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம
श्रीराम जय जय राम, 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 श्रीराम जय जय राम। ओम श्रीराम जय जय राम। இப்படி உறக்க பஜனை பண்ணக்கூடாது. இது ஒரு ஃபார்மல் நிகழ்ச்சினால மனசுக்குள்ளதான் இந்த மந்திரங்களை சொல்லணும். சரி, நைவேத்தியம் நம்ம சரஸ்வதி குமார். இதுவும் நம்ம எல்லாம் கடவுளுடைய சொரூபங்கள்னு நினைச்சுப்போம். அவர் நைவேத்தியம் பண்றாரு, நமக்கு காட்டுறாரு. நைவேத்தியம்னா சாமிக்கு கொடுப்பது, படைப்பது இல்லை. படைப்பது 6:45 6:40 யாரோ குளிக்க பிறகு 7 மணி ஆயிடும். அன்மியூட் வித்யாமா மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதாவது நிவேதனம் அப்படின்னு சொன்னா அவரை நாம அவருக்கு அப்ளிகேஷன் போடுவது. நிவேதனம்னா கொடுப்பதில்லை. அவருக்கு யாரு நம்ம கொடுப்பது சாப்பாடு? நான் 1008 கொழுக்கட்டை பண்ண என்ன, 10,008 பண்ண என்ன? அவர் இந்த அவருடைய பெரிய லம்ப உதரத்துல, பெரிய வயத்துல, அது காரணம் எங்கேயோ இருக்கும். ஆனால் நமக்கு அவருக்கு கொடுப்பதில்லை. நிவேதனம்னா அவருக்கு காட்டணும். காட்டிட்டு பாருப்பா, எனக்கு ஒரு ஜீவன் இருக்கு, என்னை சுற்றி ஜீவன் இருக்கு, நாங்கள் அவருக்காக இது நான் உன்னுடையது, எல்லாமே உன்னுடையது, கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட ஓனர்கிட்ட எஜமான்கிட்ட அனுமதி கேட்குறோம். அதுதான் நிவேதனம், நைவேத்தியம். ஸோ நமக்கு காட்டுவாங்க, இன்னைக்கு அவங்க சாமிக்கு காட்டுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். அவர் குடும்பத்தில் அதை சாப்பிடுவார். நம்ம எல்லோருமே கூட இந்த ஒரு மாதம் அன்னன்னைக்கு வசதியாக இருக்கும்போது நம்ம நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் வீடியோவில் இருக்கிறதுனால அதை நாம் கூட காட்டலாம். நம்ம வேற அமைப்பு எனக்கு தெரியாது, எல்லாரும் படமும் வரா மாதிரி ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருந்தால் நான் கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். சாவித்ரி, நீங்கள். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் பூர்புஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். தேவசைத பிரஸ்வக சத்யம் த்வத்தேன பர்ஷஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபசரணமசி ஸ்வாஹா. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஓம் கதலீபலம், காஷ்மீரபலம், சாரங்கபலம், குடானம் மகா நைவேத்யம் சர்வம் நிவேதயாமி. भोगीफल समायुक्तं नागवल्ली तलैर्युतं कर्पूर्णचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां ताम्बूलं समर्पयामि. दीपं दर्शयामि. कर्पूरं कैमरा கேமரா கொஞ்சம் இது பண்ணுங்க. பிரசாதம் சரியா தெரியல எங்களுக்கு. வீடியோ காமிங்க. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பத்ரவான் பசுமான் பவதி சந்திரமாவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி.
आर्द्रं ज्वलति ज्योतिरहमस्मि ज्योतिर्ज्वलति ब्रह्माहमस्मि योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं पुरुषोत्तम यत् पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते। नमस्कारः। जय श्री कृष्ण। नमस्कार। चलो எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நாளைக்கு கூட 5 நிமிஷம் முன்னாலேயே முடிந்துடலாம். கொஞ்சம் இன்னைக்கு ஆர்கனைஸ்ல இதுவாச்சு. நம்ம 5:30க்கு முடிக்கணும்னு ஆசை. ஸோ நம்ம எல்லாரும் பேர் மட்டும் அவரவர் நாளைக்கு அது நாளை யாரு அடுத்த நாள் யாரு முன்னாலேயே ஃபுல்லாகவே புக் ஆகிட்டோம். பரவாயில்ல, எனக்கு எல்லாரும் அந்த யாரு நாளைக்குங்கிறத விஷயத்த சொல்லி யாரும் கிடைக்கலன்னா நாமே செய்யணும் அப்படிங்கிற இதை நம்ம முடிக்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஹரியோம். 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 நமஸ்காரம் அண்ணா. ஹரியோம். ஹரியோம். தேங்க்யூ.